ஓம் சாந்தி. 6/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பகவான் சிவபகவான் பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு இந்த ஞான முரளியை அவர் வாய் மூலமாக சொல்றாரு. கடவுளே ஆசிரியராகி நமக்கு படிப்புக்க வந்திருக்காரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். அவருடைய ஞான முரளியை இன்னைக்கு நம்ம கேட்கலாம். நமக்கு பகவான் என்ன சொல்றாருன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, இந்த பிறவியின் பாவங்கள்ல இருந்து லேசாவதற்காக தந்தையிடம் உண்மையை கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிறவியில நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்கும் இல்லையா, அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். அந்த பாவங்கள்லாம் லேசாவதுக்காக, அதுல இருந்து லேசாவதுக்காக பாபா கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஒரு நாள் பாபா நிறைய நாள் சொல்லியிருக்காரு, ஃபுல்லாவே லெட்டரா எழுதி கொடுத்துருங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. அது மாதிரி எப்பெல்லாம் சொல்றாரோ அன்னைக்கு நைட்டே கூட உட்காந்து கூட நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து நமக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம், சின்ன வயசுல இருந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சு பாபா கிட்ட உண்மையை சொல்லலாம். இதெல்லாம் போய் பாபாட்ட சொல்லலாமான்னு கூட யோசிக்க தேவையில்லை. என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தவறா தெரியுதோ, உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னெல்லாம் தவறா தெரியுதோ அதை பாபா கிட்ட நீங்க எழுதலாம். அதை பாபா சொல்றாரு. அப்பதான் நம்ம மனசு லேசாயிடும். பாவங்க யார்ட்டையாவது பிரச்சனையை சொன்னோம்னா நமக்கு மனசு லேசாயிடும்ல. இப்போ நம்ம வீட்டுல இருந்தே வெளியில உட்காந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் நம்ம வீட்டுல நம்ம மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். சொன்ன உடனே நமக்கு லேசாயிடும். அது மாதிரிதான் இப்ப பாபா வந்துட்டாரு. அவர் படைப்பவரே நம்ம பிரச்சனையை கேட்கறாரு. நம்ம ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது? எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம மனசு லேசாயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. இந்த பிறவில தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். போன பிறவில நம்ம எங்க பிறந்தோம், என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா இந்த பிறவி மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால சொல்றாரு, இந்த பிறவில நீங்க சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணீங்களோ, அது நீங்க உங்களுக்கு என்னென்ன பாவம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, உண்மையை கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் முற்பிறவியின் விகர்மங்களை யோக அக்னியால் அழியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அது மேலும் என்ன பண்ணிடுங்க, முற்பிறவில நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா, அதை நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம லெட்டரால எழுதி கொடுக்க முடியாது, பாபாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது, ஞாபகமே இருக்காது. போன ஜென்மத்துல எங்க பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால முற்பிறவின் பாவங்கள்லாம் அழியணும்னா இருக்குது, அது ஜென்ம ஜென்மமா நம்ம பாவங்கள் பண்ணியிருக்கோம், தெரியாது, நமக்கு மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் பாபா சொல்றாரு. அதெல்லாம் எப்படி அழிக்க முடியும்னா யோக அக்னியினால, என்ன நினைச்சாதான் அழிக்க முடியுன்றாரு. யோக அக்னியினால அழியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க எப்பவுமே பாபா நினைவுல இருக்கணும். பாபா பாபான்னு நினைக்கும் போது அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த பிறவினுடைய பாவங்களை லெட்டர் எழுதி அவர்கிட்ட சொல்லி உண்மையை சொல்லி அழிச்சிடணும். மேலும் ஏற்கனவே பண்ண முற்பிறவில பண்ண பாவங்களை அவரை நினைச்சு நினைச்சு அழிக்கணும். இதுதான் வழி, வேற எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: இறைவனின் தொண்டர்களாக மாறுவதற்கு எந்த ஒரு கவலை வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுள் நம்மளை கருவியா செலக்ட் பண்ணிக்கிறாரு, சேவாதாரியா நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய தொண்டர்களா நம்ம மாறணும்னா நமக்கு என்ன ஒரு கவலை இருக்கணும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: நாம் நினைவு யாத்திரையிலிருந்து நிச்சயமாக தூய்மையாக மாற வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க முதல்ல என்ன நினைக்கணும். யாரெல்லாம் என்னுடைய தொண்டர்களா இருக்கிறீங்களோ, சேவாதாரி குழந்தைகளா இருக்கிறீங்களோ, நீங்க மாறணும்ன்றாரு பாபா. நீங்க நினைவு யாத்திரையில இருந்து நிச்சயமாக தூய்மையாக மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். நம்ம மாறினாதான் நம்ம மூலமா சேவை நடக்கும். அதை பாபா சொல்றாரு. தூய்மையாக மாறுவதற்கான கவலை வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 5 விகாரத்துல இருந்து வெளியே வரணும். நம்ம ஒழுங்கா இருந்தாதான் நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு அன்பு அமைதி அனுபவமானாதான் இவங்க சொல்றது ரைட்டுன்ட்டு நம்புவாங்க. நம்மளே பழையபடி இருந்தோம்னா இவங்களே மாறல, இவங்கள்ட்ட என்ன இவங்க சொல்றதை நம்ம கேட்கறதுன்ட்டு கேட்க மாட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு. தூய்மையாக மாறுவதற்கான கவலை உங்களுக்கு வேண்டும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுவே முக்கியமான பாடமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இருக்கிறதுலே முக்கியமான சப்ஜெக்டே இதான் சொல்றாரு. தூய்மையாக மாறக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவின் தொண்டர்களாகவே மாற முடியும்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அப்ப பாபாவுக்கு ஹெல்ப் பண்றவங்கள யாரால மாற முடியும்னா அவங்க ஃபர்ஸ்ட் மாறணும். தூய்மையாக மாறக்கூடிய குழந்தைகள் தான் மாறணும், அவங்க தொண்டர்களா ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தனியாக என்ன செய்வார்? பாபா மட்டும் தனியா என்ன பண்ணுவாரு? அவர் குழந்தைகள் இல்லாம அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாமல் சிவன் இல்ல. அப்ப பாபா தனியா எந்த காரியமே செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, என்னால மட்டும் தனியா என்ன பண்ண முடியும், நான் உங்களை வச்சுதான் எல்லா சேவையும் பண்ணணும்ன்றாரு. பாபா தனியாக என்ன செய்வார்? ஆகையால் குழந்தைகள் தன்னுடைய யோக சக்தியால் உலகத்தை தூய்மையாக மாற்றி தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சு உங்களுடைய யோக சக்தி மூலமா தான் இந்த உலகத்தையே தூய்மையாக மாற்றி தூய்மையான அந்த சொர்க்கத்தை நீங்களே உருவாக்கணும் பூமியிலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். நம்ம பாபா நினைச்சு
தூய்மையாகணும். எல்லாமே அவர் கொடுக்குற கட்டளையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அமிர்த வேலை நான் செய்யணும் நான் செஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு பதியும். அமிர்த வேலை நானே செய்யலை, நான் போய் மற்றவங்க சொல்றேன்னா அது யாருமே காதுல கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா சூட்சமா எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நானே அமிர்த வேலை ஏந்திருக்கலன்னா அப்ப மற்றவங்க நான் போய் சொன்னேன்னா அது யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சூட்சமா எல்லா ஆத்மாக்களும் நம்ம என்ன செய்யறோன்றதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்தூலமா பாக்குறத விட சூட்சமா எல்லாருக்குமே வைப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு. அதான் பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்ம தூய்மையாகணும், நீங்க தூய்மையாகி என்னுடைய சேவகரா மாறணும், உங்களுக்கு இந்த கவலை இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நாம் பாபாவிடம் புத்துணர்வு அடைவதற்காக செல்கிறோம். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம பாபா கிட்ட எதுக்கு வந்திருக்கிறோம்? புத்துணர்வு அடைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நேத்து கூட சொன்னார்ல, ஃபேன் சுத்துற மாதிரி நீங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்துனீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்வு அடைஞ்சிடுங்க. அது மாதிரி இப்ப நம்ம பாபா கிட்ட எதுக்காக வந்திருக்கோம்னா புத்துணர்வு அடைவதற்காக செல்கிறோம் என்பதை நிச்சயம் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். மதுபனுக்கு போனாலே பாருங்களேன், அவ்வளோ புத்துணர்வா இருக்கும். ஏன்னா அங்க நம்ம பாபா வந்த இடம், அதை சுத்தி பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாரு. சென்டருக்கு செல்லும் போது இவ்வாறு நினைப்பதில்லை, ஆனா சென்டருக்கு போகும்போது அந்த அளவுக்கு நீங்க ரெஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறன்ற மாதிரி நினைக்கிறது இல்ல. பாபா மதுபனில் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. ஆனா எல்லா குழந்தைகளுக்குமே பாபா மதுபன்ல இருக்கிறாருன்ட்டு இருக்குதான், புத்தியில இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா முரளி சொல்வதே குழந்தைகளுக்காக. பாபா இப்ப வந்திருக்கிறதே குழந்தைகளுக்கு முரளி சொல்றதுக்காக தான். இந்த ஞான முரளியை சொல்றதுக்காக தான் பாபா வந்திருக்கிறாரு. அவர் நடிப்பே அதுதான். பாபா சொல்றாரு, நாம் மதுபனிற்கு முரளி கேட்பதற்காக செல்கிறோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்ப எல்லாருமே மதுபனுக்கு எதுக்கு வரான்னு புரிஞ்சுக்கிறாங்க? பாபாட்ட இருந்து முரளி கேட்கறதுக்காக தான் வராங்க. பாபா மீட்டுக்கு போறோம் இல்லையா, போனா அங்க வந்து பாபா முரளி என்ன சொல்ல போறாரு, நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறாருன்னு ஆவலா எல்லாரும் காத்திருப்பாங்க. பாபா முரளி என்ற வார்த்தை கிருஷ்ணருடையது என்று நினைக்கின்றனர். அவங்கள என்ன நினைச்சுக்கிறாங்க? முரளினாலே புல்லாங்குழல், கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சிருந்தாரு அதுதான் நினைச்சுக்கிறாங்க. முரளி என்ற வார்த்தை கிருஷ்ணருடையதுன்னு நினைக்கிறாங்க. முரளியினுடைய அர்த்தம் வேறு எதுவும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துள்ளதவா? இப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லையா? முரளின்றது புல்லாங்குழல் இசை. அதுக்கு அந்த கோபியர்கள் மயங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க சாஸ்திரத்துல. ஆனா இப்ப நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப சிவன் பகவானே வந்து இந்த முரளி ஞானத்தை வாசிக்கிறாரு. இந்த ஞானம் ஒரு பாயிண்ட்டும் ஆத்மாவுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துது. ஆத்மா வந்து மாறுது. அந்த பாயிண்ட கேட்கும்போது எங்க அப்பா எனக்கு சொல்றாரு, அவர் சொல்றத நம்ம கேட்டு மாறுறோம் இல்லையா? வேற யாராவது சொன்னா நம்ம கேட்போமா? கடவுளே வந்து சொல்றாரு, அதை கேட்டு எல்லா ஆத்மாக்களும் மாறுறாங்க. அப்ப கோபியரா நம்ம தான் இருக்கிறோம். இது வந்து சிவபகவானுடைய முரளி. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. பாபா புரிய வைத்திருக்கிறார், முற்றிலுமாக நாம் மிகவும் முட்டாள்களாக இருந்தோம். இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? முட்டாள்களாக அறியாதவராக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் உணர்கின்றீர்கள். நிறைய பேர் இப்ப கூட பிகேவா இருக்கிற குழந்தைகள் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு நாளா நான் இவ்வளவு முட்டாளாவா இருந்தேன் அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. அதான் பாபா இன்னைக்கு சொல்றாரு. நிறைய பிகே குழந்தைகள் இவ்வளவு நாள் நான் இப்படி முட்டாளா இருந்தேன்னு சொல்லி உணர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது போன்று வேறு யாருமே தன்னை நினைப்பதில்லை, இது மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே வருகின்ற பொழுது நிச்சய புத்தி ஏற்படுகின்றது. யாரெல்லாம் இங்க வராங்களோ, மதுபனுக்கு வந்தாலே கண்டிப்பா மாறாதவங்களும் மாறிடுவாங்க. அது மாதிரி பாபா சொல்றாரு, நிச்சய புத்தி வந்து இங்க வந்தாலே ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையில் இப்ப கூட சிக்கிமுடைய அதிபர் அவங்க குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. மதுபனுக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. உண்மையில் நாம் மிகவும் முட்டாள்களாக இருந்தோம். பாபா சொல்றாரு, உண்மையில நம்ம எப்படி இருந்தோம்? மிகவும் முட்டாளாக தான் இருந்தோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சத்தியுகத்தில் எவ்வளவு புத்திசாலியாக உலகிற்கே அதிபதியாக இருந்தீர்கள். சத்தியுகத்துல தேவதைகளா இருக்கும்போது எல்லாருமே அங்க தேவதைகளுடைய குடும்பமே இருந்தது. அங்க லட்சுமி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க. அப்ப உலகமே எல்லாருமே புத்திசாலியா இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துக்கே அதிபதியா வேற இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது முட்டாள் உலகிற்கு எஜமானன் ஆக முடியுமா என்ன? பாபா நல்லா கேக்குறாரு பாருங்க. யாராவது முட்டாள் வந்து உலகத்துக்கே எஜமானனா இருக்க முடியுமா? ஆனா நீங்க வந்து எவ்வளவு புத்திசாலியா இருந்தீங்க. இந்த லட்சுமி நாராயணன் உலகிற்கு அதிபதியாக இருந்தார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இவ்வளவு புத்திசாலியாக இருந்ததால் தான் பக்தி மார்க்கத்தில் பூஜிக்கின்றனர். அவங்க லட்சுமி நாராயணன் இவ்வளவு புத்திசாலியா இருந்ததுனாலதான் அவங்கள கோயில் கட்டியே கும்பிடுறாங்க இல்லையா? எந்த அளவு அவங்க இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து பக்தி பாவனையோட அவ்வளவு பூஜைகள் செய்யறாங்க. பாபா சொல்றாரு, ஜட சிலைகள் எதுவும் பேச முடியாது. அந்த லட்சுமி நாராயணனுடைய சிலைகள் இருக்குல்ல, அந்த சிலைகள்லாம் எதுவுமே பேச முடியாது.
அதெல்லாம் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவின் பூஜை செய்கின்றார்கள். இப்ப சிவபாபாவோட பூஜை செய்யறாங்களே, அவர் ஏதாவது பேசுகின்றாரா என்ன? லிங்கத்துக்கு பூஜை செய்யறாங்கல்ல, லிங்கம் ஏதாவது பேசுதா, இல்ல அந்த ஜட சிலைகள் ஏதாவது பேசுதா, நீங்க பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா சிவ தந்தை வந்து ஒரே ஒரு முறைதான் வந்து பேசுகின்றார். பாருங்க, கடவுளே வந்துட்டாரு, சைத்தன்யமானவர் அவரு, சச்சித்தானந்த சுரூபமானவர். அவர் வந்து, நீங்க வந்து பக்தி மார்க்கத்துல சிலையா லிங்க வடிவுல பூஜை செஞ்சீங்க, ஆனா உயிரோட்டமா அவரு உண்மையிலே வந்துட்டாரு, ஒரு உடல்ல வந்துட்டாரு. ஆத்மா, பரமாத்மா வந்து ஆத்மா உடல்ல, அந்த உடல்ல இறங்கி வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. சைத்தன்யமா வந்துட்டு நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்காரு. ஒரே முறை வந்து நம்ம கிட்ட பேசுகின்றார். இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் தந்தை என்பது பூஜை செய்பவருக்கும் கூட தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பூஜை செய்யறாங்கல்ல, லிங்க பூஜை எல்லாம் செய்யறாங்கல்ல, அவர் நம்மளுடைய அப்பா தான். அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் கூட அந்த லிங்க வடிவத்துல இருக்கிற நம்ம அப்பான்றது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா தான், அது கூட அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றாங்கல்ல, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லி பாட்டு கூட இருக்கு இல்லையா. அப்ப அந்த பரமாத்மாவுக்கு தான் நம்ம பூஜை செய்யறோம், இவரு நம்மளுடைய அப்பான்னு கூட தெரியாம பூஜை செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் தான் முரளி வாசித்தார் என நினைக்கின்றனர். இப்ப கிருஷ்ணர் தான் புல்லாங்குழல் வாசிச்சார்னு நினைக்கிறாங்க. யாரை பூஜிக்கின்றனரோ அவரின் தொழிலை பற்றி முற்றிலும் அறியவில்லை. இப்ப கிருஷ்ணரை பூஜிக்கிறாங்கன்னா அவரோட தொழில் என்ன அதை கூட தெரிஞ்சுக்கல சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்ததும் இந்த பூஜை போன்றவைகள் பலனற்றதாக ஆகிவிடுகின்றது. இப்ப கடவுளே வந்துட்டாரு இல்லையா, நம்ம பூஜை பண்ணதே, பக்தியில போனதே எதுக்காக? கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். கடவுள் ஏதாவது கொடுப்பாரா? கடவுளே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் தீரு, கடவுளை நீ வான்ட்டு கடவுளை தேடிதான் நம்ம கோயில் கோயிலா அலைஞ்சோம். அவரே நமக்கு கிடைச்சிட்டாரு. அப்புறம் பூஜை எல்லாம் பலனற்றதா ஆகி விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இது இனிமே நம்ம எதுக்கு பூஜை செய்யணும்? ஏன்னா நம்ம வீட்டுல இருந்துகிட்டே ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மா நினைச்சாலே போதும், வீடே கோயில் மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்ப பூஜைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பலனற்றதா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. யார் ஞானம் அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பூஜை எல்லாம் பலனற்றதா தான் தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களில் பலர் வேத சாஸ்திரங்கள் போன்ற எதையுமே படிக்கவில்லை. இப்ப பாபா குழந்தைகளா செலக்ட் பண்ணிருக்காருல்ல, அவங்க நிறைய பேர் புக்கெல்லாம் படிச்சது இல்ல. வயதான மாதாஸ் எல்லாம் என்ன படிச்சிருப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. மகாபாரதம் அதெல்லாம் ஒன்னா சீரியல் ஒன்னா பார்த்திருப்போம், ஆனா சாஸ்திரங்கள் புக்கெல்லாம் நம்ம படிச்சது கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, இப்போது உங்களை ஒரு சத்தியமான தந்தை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நம்மளுக்கு எல்லா பத்தியும் சாஸ்திரங்கள்ல என்ன இருக்குது, எல்லா கதையுமே பாபா வந்து முரளியில சொல்றாரு. ஒண்ணு விடாம அந்த எல்லா கதையுமே, நமக்கு தெரியாத கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு சத்தியமான தந்தை நம்மளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் படிக்க வைக்கக்கூடியவர் ஒரு தந்தை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உண்மையிலே நம்மளை இப்ப படிக்க வைக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய தந்தை தான். அவர் தான் கடவுள், பரம்பிதா பரமாத்மா தான் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை தான் சத்தியமானவர் என்கின்றோம். பாருங்க, அவரை தான் சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றோம். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக உண்மையான கதையை சொல்கின்றார். பாபா நமக்கு இப்ப எதுக்காக வந்திருக்காரு? மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்காக உண்மையான கதையை இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க வெளியில உலகத்துல சொல்லுவாங்க, நீங்க ஏதோ கதை சொல்றீங்கன்ட்டு. பாபா சொல்றது உண்மையான கதை. உண்மையா மனுஷன்ல இருந்து நீங்க தான் தேவதை ஆனீங்க, இதுதான் நடந்தது, இது உண்மைதான் அப்படின்றத நமக்கு வந்து உண்மையான கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. பொருள் சரிதான், பாபா சொல்றாரு. பொருள் என்னவோ சரிதான். சத்தியமான தந்தை வருகிறார். இப்போது நரனிலிருந்து நாராயணாவதுக்காக நிச்சயம் சத்தியுகம் ஸ்தாபனை செய்வார் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ மனுஷனெல்லாம் தேவதை ஆக்கிட்டா அப்ப தேவதைகள் வாழ என்ன வேண்டும்? அப்ப சொர்க்கம் வேணும்ல, அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வார் தானே சொல்லி பாபா கேக்குறாரு. அப்ப சொர்க்கம் வந்து அல்லாஹ் வந்து ஹெவனை படைச்சார்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா உலகத்துல பூலோகத்துல ஹெவன் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த மத்த தர்ம சாஸ்திரங்கள்ல கரெக்டா எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொர்க்கம் இருந்தது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லாமே கரெக்ட்ன்னும் போது கடவுள் வந்து பூலோகத்துல சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருப்பாரு இல்லையா? அது பாபா சொல்றாரு. பழைய உலகம் கலியுகத்தை உருவாக்குவார். பாபா சொல்றாரு, இப்ப கலியுகமா இருக்குது, இந்த உலகத்தை போயா கடவுள் படைச்சிருப்பாரு? கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கன்றாரு பாபா. இங்க எவ்வளவு மோசமா இருக்கு உலகமே. பாபா சொல்றாரு, கதை கேட்கின்ற போது நாம் நரனிலிருந்து நாராயணாக மாறுவோம் என்பது யாருடைய புத்தியிலுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. கதையா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மனுஷன்ல இருந்து நாராயண ஆவோன்றது புத்தியில இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது உங்களை நரனிலிருந்து நாராயணாக மாற்றுவதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இப்ப கடவுளை இறங்கி வந்து நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறாரு. அந்த ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறோம். ட்ரில் எல்லாம் நிறைய செய்ய வைக்கிறாரு, புத்திய மாத்துறாரு, மனசு புத்திய மாத்துறாரு, ஆத்மாவை மாத்தி சேஞ்ச் பண்ணிடுறாரு. அதுக்கு தெய்வீக குணங்கள், அந்த ஆதியில நமக்கு என்னென்ன குணங்கள் இருந்தோ அதெல்லாம் வர வைக்கிறாரு. அதன் மூலமா அந்த சாதாரண ஆத்மாவை, மனித நிலையில இருக்கிற ஆத்மாவை தேவ ஆத்மாவா மாத்திடுறாரு. இதுதான் அவர் செய்யற வேலை.
இப்போது உங்களை நரனிலிருந்து நாராயணாக மாற்றுவதற்காக கடவுளே வந்துட்டாரு, ராஜயோகத்தை கற்பிக்கிறார், ஆசிரியரா வந்து கற்பிக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பாபா சொல்றாரு, கல்பமா நீங்க இதேதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், இது ஒன்றும் புது விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. கல்பமா வந்து புரிய வைக்கிறேன். போன கல்பம் கூட நான் இதே மாதிரி தான் வந்து உங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. யுகமாக எப்படி வருவேன்? அப்படி கிடையாது, நான் சத்தியுகம் கழிச்சு வரேன், திரேதாயுகம் கழிச்சு வரேன், அப்படிலாம் வரல. நான் 4 யுகத்துக்கும் கடைசியில கலியுகம் முடியும் போதுதான் வரேன், ஒரு கல்பத்துக்கு கடைசியில தான் வரேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாபா கூறுகின்றார், பிரம்மாவின் படத்தை காண்பித்து இது ரதம் என நீங்கள் புரிய வைக்கலாம். பிரம்மா பாபாவுடைய சித்திரம் இருக்குல்ல, அதை காமிச்சு இதுதான் ரதம், இது நந்தி, பக்தி மார்க்கத்துல நந்தி வச்சிருக்காங்கல்ல, நந்தியை பார்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சிவனை போய் பார்க்க முடியும். அப்ப நந்தியை கும்பிட்டு தான் சிவனை போய் பார்க்க முடியும். அப்ப நந்தி உடம்புலதான் சிவனே அவதரிக்கிறாரு. பிரம்மாவுடைய உடல்ல வந்து நெற்றிபுறத்துல அவதரிக்கிறாரு சிவன். சிவன் அவதரிச்சுதான் நமக்கு இந்த ஞானத்தை அவர் வாய் மூலமா சொல்றாரு. இது ரதம் சொல்லி நீங்க புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பதித்தமாக இருக்கிறார். இவர் பிரம்மா பாபா பல பிறவிகள் எடுத்து வர்றாரு. அவர் தான் முதல்ல கிருஷ்ணரா பிறவி எடுத்தவர். அடுத்தடுத்து பிறவி எடுத்து தமோ பிரதானமாகி கடைசி பிறவில அவர் உடல்ல தான் வந்து இவர் பிரவேசமாகிறார். இவர் பதிதமா ஆயிடுறாரு. அவரும் எல்லாரும் மாதிரி தான் பதிதமா ஆயிடுறாரு. இப்போது இவர் கூட பாவனம் ஆகின்றார். இப்போ பாபா எப்போ அவர் மேல பிரவேசமானாரோ அதுக்கப்புறம் பாபா எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டார். உடல், மனம், பொருள், சம்பந்தம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு கடவுளுக்காக அந்த வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டார். தூய்மை ஆயிட்டாரு, தூய்மை ஆகின்றார். நாம் கூட ஆகின்றோம். இப்ப பாபா மாதிரியே, பிரம்மா பாபா மாதிரியே நம்மளும் ஆகிறோம். வரிசை கிரமமா எல்லாருமே பிகேஸ் அவங்களும் அதே மாதிரியே தூய்மை ஆகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யோக பலம் இல்லாமல் யாரும் தூய்மையாக முடியாது. பாபா சொல்றாரு, யோக சக்தி இல்லாம கடவுளை நினைக்காம யாரும் தூய்மையெல்லாம் ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நானே மாறிட்டேன், நானே வந்து 5 விகாரத்தையும் விட்டுட்டேன்லாம் யாராலையும் விட முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாபாவுடைய ஹெல்ப் இல்லாம, சிவனுடைய ஹெல்ப் இல்லாம, யோக சக்தி இல்லாம யாராலையும் மாற முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விகர்மம் விநாசமாக முடியாது. கண்டிப்பா பாவ கர்மம் நம்ம தலை மேல சுமந்திருக்கிற பாவ கர்மங்கள்லாம் விநாசம் ஆகணும்னா அதெல்லாம் யோக சக்தி இல்லாம முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தண்ணீரில் குளிப்பதால் யாரும் தூய்மையாவதில்லை. கங்கை தண்ணீர்ல போய் நம்ம குளிச்சுட்டா பாவம் போயிடும்னா அதெல்லாம் போகாது சொல்லி பாபா சொல்றாரு. இது யோக அக்னி. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கும் போது அந்த யோக அக்னி கிளம்புது. நம்ம அந்த ஜுவாலா சொரூப அந்த அபியாசம் செய்யும் போது எரிமலை வெடிக்கிற மாதிரி யோகம், நானு பாபா மட்டும்தான், வேற யாரும் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு யோகா செய்யும் போது அந்த யோகா அக்னியில நம்ம பாவம்லாம் அழிஞ்சிருது சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் குருநானக் கூட சொல்லியிருக்கிறாரு குரு கிரந்தத்துல, நினைச்சு சுகம் அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னா பரமாத்மாவை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சு சுகம் அடையுங்கள்னு சொல்லியிருக்காரு குருநானக் கூட. பாபா சொல்றாரு, தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்காக இருக்கிறது. பாபா சொல்றாரு, தண்ணீர் எதுக்கு வச்சிருக்கிறீங்க? நெருப்பை அணைப்பதற்காக தானே தண்ணீர் வச்சிருக்கீங்க, நெருப்பை எரிப்பதற்காக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நெருப்பு எதுக்காக இருக்குதுன்னா எரிக்கிறதுக்காக தான் இருக்குது. அப்ப அந்த நம்மளுடைய பாவ கர்மங்கள்லாம் எரிக்கிறதுக்காக தான் அந்த யோகா அக்னின்னு சொல்லி சொல்றாரு. விக்ரம தண்ணீர் ஒன்றும் நம்மளை என்ன பண்ணாது, பாவத்தை அழிக்காதுன்னு சொல்ல வர்றாரு பாபா. அந்த நெருப்பு தான் பாவத்தை எரிக்கும். அப்ப அந்த யோகா அக்னி, நானும் பாபா அப்படின்னு அந்த யோகா நெருப்பு கிளம்பும் போது நான் மற்றும் பாபா, நான் ஆத்மா பரமாத்மா, அந்த அந்த யோக அக்னி கிளம்பும் போது தான் நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த பாவ கர்மம்லாம், கண்ணுக்கு தெரியாத அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. விகர்மத்தை விநாசம் செய்வதற்கு தண்ணீர் ஒன்றும் நெருப்பு கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரி நீங்க போய் கங்கையில குளிச்சா பாவம் போயிடுச்சுன்ட்டு தண்ணி ஒன்றும் நெருப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம போகியிலே பாத்தீங்கன்னா, போகி பண்டிகையில நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள்லாம் எரிச்சிருவோம். எரிச்சுதான் தூய்மையாகும் இல்லையா? ஒரு இடம் தூய்மையாகணும்னா அதை எரிப்போம், எரிச்சாதான் அந்த இடம் தூய்மையாகும். அந்த மாதிரிதான் நம்ம பாவம் கூட எரிச்சாதான் நம்ம ஆத்மா வந்து தூய்மையாகும். அப்போ எரிக்கிறதுக்கு நெருப்பு தான் தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படாதுன்னு சொல்லி பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப தண்ணீர்ல குளிச்சாலாம் பாவம் போகாது. ஆத்மா வந்து நெருப்புல எரியணும். அதாவது யோகா அக்னியில ஆத்மா எரியணும், உடம்பு எரிக்க சொல்ல பாபா. அததான் அவங்க வந்து ராமாயணத்துல சீதையை வந்து ராமர் சந்தேகப்பட்டாரு, சீதை போயிட்டு தீ குளிச்சுட்டாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே நம்ம கதை தான். நம்ம நடிக்க வந்து ராமரை மறந்துட்டு சீதை என்ன ஆயிட்டோம், சீதை ஆகிய ஆத்மாக்கள் நம்மலாம் என்ன ஆயிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், அந்த ராவணன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். 5 தலை 10 தலை ராவணன் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல மாட்டிக்கிட்டனால பாபா சொல்லிட்டாரு, நீ என் கூட வரணும்னா நீ நான் ராமரு, நீ சீதை, நீ என் கூட வரணும்னா நீ தூய்மையா இருந்தாதான் வரணும்னு சொல்லிட்டாரு பாபா. நம்மளாம் சீதைகள்,
இப்ப என்ன பண்றது, நம்ம தீக்குளிக்க வேண்டியதா இருக்குது. அதனால நம்ம வந்து இப்போ பாபாவை நினைச்சு நினைச்சு அந்த யோகா அக்னியில தீக்குளிக்கிறோம். அதாவது உடம்ப நம்ம தீக்குளிக்கல, உடம்பு வந்து அதுல சீதை வந்து தீக்குளிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்து உடம்பெல்லாம் போயிட்டு நம்ம எரிக்கல, நம்ம ஆத்மா பாபாவை நினைச்சு யோகா அக்னியில நம்ம பாவங்களை அழிக்கிறோம். இததான் வந்து அவங்க பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க, ராமர் சீதையுடைய கதையை எழுதியிருக்காங்க. ஆனா உண்மையான கதை வந்து இத பாபா சொல்றாரு. நீங்க வந்து இப்ப யோகா அக்னியில நீங்க இந்த பாவத்தை எரிக்கிறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நான் மற்றும் பாபா, அதுதான் யோகா அக்னி, வேற யாருமே கிடையாது. பாபா சொல்றாரு எல்லாத்தையும் என்கிட்ட சரண்டர் பண்ணீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். உடல் மனம் பொருள், நேத்து சொன்னார் இல்லையா, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, திரும்ப கேட்க கூடாதுன்னு சொன்னார் இல்லையா. அடகு வச்ச பொருளை திரும்ப கேட்டா கையாடுறல் மாதிரி ஆகுது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாருல்ல. அதான் பாபா சொல்றாரு, நான் மட்டும் பாபா, அவ்வளவுதான், எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன், பாவத்தை மட்டும் எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அனைவரையும் விட அதிகமாக இவர் குருக்களை பெற்றுள்ளார். பிரம்மா பாபா தான் அதிகமா எல்லாரோட குருக்கள் வச்சிருந்தாராம். சாஸ்திரங்களை கூட நிறைய பிரம்மா பாபா படிச்சிருக்கிறார். இந்த பிறவியில் பண்டிதர் போல இருந்தார். இந்த பிறவிலே பிரம்மா பாபா எப்படி இருந்தாருன்னா பண்டிதர் மாதிரி இருந்தாராம். எல்லா சாஸ்திரம் அத்துப்படியா எல்லாத்தையும் சொல்வாராம். அதனால எந்த நன்மையும் இல்லை. பாபா சொல்றாரு, அவர் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதனால ஒண்ணும் கிடையாது, வேஸ்ட்ன்ட்டாரு, எந்த நன்மையும் இல்லை சொல்லி சொல்லிட்டாரு. புண்ணிய ஆத்மா ஆகுவதே இல்லை. நீங்க சாஸ்திரம் படிச்சாலும் சரி, என்ன கங்கையில குளிச்சாலும் சரி, என்ன ஆனாலும் உங்க புண்ணிய ஆத்மாவை நீங்க ஆக முடியாது. உங்க பாவம்லாம் அழியாது. பாவம் செய்து கொண்டே வந்தனர். நம்ம பக்தியில கூட போனோம் இல்லையா, எல்லாமே செஞ்சோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், கங்கையில குளிச்சோம், எத்தனை பிறவியா என்னென்ன பண்ணியிருப்போமோ தெரியாது. ஆனா நம்ம பாவம் போச்சான்னு கேட்டீங்கன்னா போவே இல்லை. திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தோம். எங்க போனாலும் கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கே போனாலும் அங்கேயும் போய் சண்டை போட்டுன்னு வருவோம். அங்க கூட நிம்மதியா இருக்க மாட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நமக்குள்ள இருக்கிற விகாரம் போகாம நம்ம எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனால நமக்குள்ளார சேஞ்ச் பண்ணணும், உள்நோக்கு முகமா போய் நம்ம மாறணும், எல்லாரையும் மாறணும். அப்பதான் நம்ம அமைதியா இருக்க முடியும். அப்ப பாவம் தலை மேல இருக்கிற அந்த பாவ சுமை யாருக்குமே நீங்கல, எவ்வளவு பக்தி செய்து கூட ஒண்ணுமே நீங்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் தன்னை குழந்தை என புரிந்து கொள்கின்றனரோ, இந்த பிறவியில் பாவம் செய்துள்ளோம் என நினைக்கின்றனரோ, அவர்கள் பாபா நேரில் வருகின்ற போது பாவ கர்மங்களை தெரிவிப்பதால் லேசாகி விடுவார்கள் என பாபா புரிய வைத்திருக்கின்றார். இப்ப பாபா சொல்றாரு பாருங்க, யாரு நான் வந்து எங்க அப்பா முன்னாடி வந்துட்டேன், நான் வந்து பாபாவுடைய குழந்தைன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த பிறவில பாவம் செய்திருக்கிறோம்னு நம்புறாங்களோ, நம்ம தெரியும்ல, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், ஒரு ஈ எறும்ப கூட நசுக்கியிருப்போம் இல்லையா, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். ஒரு ஏதோ சாதாரணமா ஒரு பூச்சி போயிருக்கும், அதை புடிச்சு போட்டு கைய காலை பிச்சு போட்டிருப்போம். எவ்வளவு தப்பு பண்ணியிருப்போம் நம்ம, அது ஒரு உயிர் தானே, அதை கூட பண்ணியிருப்போம் நம்ம சின்ன வயசுல இருந்து, அது கூட தப்பு தானே. அப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், யார் நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம்னு புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க பாபா நேரெதிரில் வருகின்ற போது என்ன செய்வாங்க, பாவ கர்மங்களை பாபாட்ட சொல்லிடுவாங்க. சொல்லும் போது அவங்க லேசாகி விடுவாங்கன்ட்டு பாபா வந்து புரிய வச்சிருக்கிறாராம், ஏற்கனவே முரளியில புரிய வச்சிருக்கிறாராம். இந்த பிறவியில் லேசாகி விடுவார்கள். பாபா சொல்றாரு பாருங்க, இந்த பிறவில அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் பாபாட்ட சொல்லிட்டா, ஏன்னா கடவுள்கிட்டயே நம்ம சொல்றோம், நம்ம ஒண்ணும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லல. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னா அவங்க 4 ஊருக்கு சொல்லிடுவாங்க, உங்க பிரச்சனை ஃபுல்லா 4 ஊருக்கு தெரிஞ்சிடும். ஆனா இங்க பாபாட்ட சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. பாபா வந்து அவர் எப்படி இருக்கிறாரு, பாபா பாபா உள்ளடக்கும் சக்தி அவருக்கு இருக்குது இல்லையா. அவர் எதையும் எங்கேயும் போய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு பாபா. அவர் அந்த கடல்ல அப்படியே எல்லாத்தையும் கலந்துருவாரு. நம்ம அவர் என்ன சொன்னாரோ அவர் எல்லாத்தையும் உள்ளடக்கிக்குவாரு. அப்ப அவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும், அவர்கிட்ட சொன்னா நம்ம மனசு லேசாயிரும். அதான் பாபா சொல்றாரு, இந்த பிறவில அவங்க லேசாகி விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு பல பிறவிகளின் பாவ கர்மங்களின் சுமையை தலையிலிருந்து இறக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. சரி, இந்த பிறவி பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பாபாட்ட சொல்லிட்டோம், லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம், பாபா வாங்கிக்கிட்டாரு, நான் மனசு எனக்கு ரொம்ப லேசாயிடுச்சுன்ட்டு இருந்தாலும் என்ன பண்றது, போன பிறவில என்ன தப்பு பண்ணமோ தெரியலையே. சில டைம்ல நம்மளே சொல்லுவோம், நான் எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம வாயில இருந்தே வரும். அப்ப பாபா சொல்றாரு, பல பிறவிகளின் பாவ கர்மங்களின் சுமையை நம்ம என்ன பண்ணணும், தலையில இருந்து இறக்குவதற்காக முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. ஏன்னா பண்ணிருக்கிறீங்க, எனக்கு தான் தெரியும். லாஸ்ட் எபிசோடு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சீரியல்ல, இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். அவர் தானே மேல இருந்து டிராமா பார்த்துட்டு இருக்காரு. போன பிறவில நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி பிறவில என்ன பண்ணோன்றதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். அவர் தான் ஃபுல் எபிசோடு பார்த்துனுக்குறாரு. நமக்கு இந்த லாஸ்ட் எபிசோடு தான் தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப நல்லவங்கன்ட்டு. ஆனா நமக்கு தெரியாது போன எபிசோட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்ட்டு. அதான் பாபா சொல்றாரு,
அப்ப நீங்க உங்களுடைய பழைய பிறவிகளின் கர்ம சுமையெல்லாம் தலையில இருந்து இறக்கணும்னா முயற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா யோகத்தின் விஷயத்தை புரிய வைக்கின்றார். அதனாலதான் பாபா வந்து டெய்லி முரளில் சொல்றாரு, குழந்தைகளே டைம் இல்ல, என்ன நினைங்க, ஆத்மான்னு நினைச்சு என்ன நினைங்க, அப்பதான் யோக அக்னியில உங்க பாவம் அழியும்னு சொல்லி பாபா நிறைய தடவை புரிய வச்சிருக்காரு. யோகத்தால் விகர்மம் விநாசமாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயங்களை இப்போதுதான் நீங்கள் கேட்கின்றீர்கள். பாபா சொல்றாரு, இதெல்லாம் இப்பதான் நீங்க கேக்குறீங்க. சத்தியுகத்தில் இந்த விஷயங்களை யாரும் கேட்க முடியாது. இப்ப சொல்றாருல பாபா, இதெல்லாம் சொர்க்கத்துல யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அப்ப பாபாவும் இருக்க மாட்டாரு, நம்மளுமே இந்த மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம சத்தியுக தேவதைகளா இருப்போம். நம்ம யோகா பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அங்க நம்ம வந்து பலனை தான் அனுபவிச்சுட்டு இருப்போம். பாபா சொல்றாரு, இது முழு நாடகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இந்த முழு நாடகமுமே இப்படிதான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இதுல மாற்றமே ஏற்படாது சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு நொடியும் இந்த முழு நாடகமும் சுழன்று கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு ஒரு செகண்டா மூவ் ஆயிட்டே இருக்குது. போன கல்பம் என்ன நடந்ததோ அதேதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு சொல்றாரு. ஒரு நொடி கூட இன்னொரு நொடி போல இருக்காது. இப்ப இந்த நொடி நம்ம உட்காந்து முரளி கேட்கிறோம், அடுத்த நொடி வேற மாதிரி இருக்கும், அப்படியே அடுத்த செகண்ட் வேற மாதிரி இருக்கும். ஒரு நொடி கூட இன்னொரு நொடி மாதிரி இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு நொடியும் ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது சொல்றாரு பாருங்க. நம்ம ஒரு நொடி போகுதுன்னா ஆயுள், நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணணும்? பாபா சொல்றாரு, இப்போது உங்களுடைய ஆயுள் குறைவதிலிருந்து தடுக்கிறீர்கள். இப்ப நம்ம என்ன பண்றோம், பாபா கிட்ட வந்த உடனே நம்மளோட ஆயுள் குறையுது இல்லையா, நமக்கு மறுபிறவி மாதிரி கிடைக்குது. இப்போ பிரேக் பண்ணி நம்ம தடுக்கிறோம், நம்ம மரணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் யோகத்தால் ஆயுளை அதிகரிக்கிறீர்கள். இப்ப பாபாவை யோகா பண்ண பண்ண உங்களுடைய ஆயுள் வந்து நீடிக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் நம்மளாம் இப்போ இன்னை வரைக்கும் பாபாவோட யோக சக்தியாலதான் உயிரோடயே இருக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி தமோ பிரதானமா ஆயிட்டதுனால மனசு போன போக்குல அப்புறம் பிறர் வழி கேட்டதுனால சாப்பாடு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோன்னா இந்நேரம் நம்மலாம் போயிருக்க வேண்டியது. ஏதோ பாபா தான் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு, ஆயுள் வந்து அதிகரிச்சு வச்சிருக்கிறாரு. அவரோட யோகத்தினாலதான் இப்ப உங்களுடைய ஆயுளை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தனது ஆயுளை யோக பலத்தால் அதிகரிக்க வேண்டும். இப்போ பாபா சொல்றாரு, இன்னுமே நீங்க வந்து உங்களோட ஆயுளை யோகா பண்ணி பண்ணி அதிகரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா யோகத்திற்காக மிகவும் வேகப்படுத்துகிறார். ஆனா இப்ப பாபா எதுக்கு சொல்றாரு, குழந்தைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக பல பிறவிகளுக்கு நிறைய பாக்கியம் சேர்த்துக்கிட்டு போனோன்றதுக்காக பாபா என்ன சொல்றாரு, இப்போ உடலை வந்து நீங்க ஆயுளை வந்து அதிகரிங்கன்னு சொல்றாரு. யோகத்திற்காக மிகவும் வேகப்படுத்துகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் சிலர் புரிந்து கொள்வதே இல்லை. ஆனா பாபா சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சிலர் அந்த மாயா பேச்சு கேட்டுட்டே இருக்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாபா நல்லதுக்கு தானே சொல்றாருன்னு புரிந்து கொள்வதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நாங்கள் மறந்து விடுகின்றோம் என கூறுகின்றனர். பாபாவனை நாங்க நினைக்கவே மறந்துட்டோம், ஏதேதோ விஷயங்கள் வந்தது, என்ன பண்றது பாபா, அந்த மாதிரி விஷயங்கள் சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன்னை நினைக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லிடுறாங்கன்னு சொல்றாரு பாபா. அச்சமயம் யோகம் என்பது வேறு எதுவும் இல்லை, இது நினைவு யாத்திரை தான் என பாபா கூறுகின்றார். அந்த மாதிரி குழந்தைகள் சொல்லும்போது, குழந்தைகளே யோகான்றதுன்னு வேற என்னமோ நினைச்சுக்காதீங்க, உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து செய்யணும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. பிரச்சனை வந்தாலும் சரி, பரிஸ்திதி வந்தாலும் சரி, சூழ்நிலை வந்தாலும் சரி, பாபாவை நினைங்க, அப்பான்னு நினைங்க போதும், அதுதான் யோகா அப்படின்றாரு. நினைவு யாத்திரை தான் என்று இப்போ பாபா கூறுகின்றார். எப்படி என்ன போய் மறந்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பாபாவை நினைவு செய்ய பாவம் நீங்கி கொண்டே போகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைவு பண்ண பண்ண உங்க பாவம் அழிஞ்சிட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. கடைசி நிலை பொறுத்து நல்ல கதி அடையலாம். அப்ப நீங்க பாபாவை நெருங்கிட்டீங்கன்னா, உங்களோட கடைசி நிலையில பாபா நினைச்சிட்டு சரீரம் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதி, நல்ல போஸ்ட் கிடைக்கும், அடுத்த பிறவில நீங்க நல்ல பதவி அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது பற்றி ஒரு எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு பாபா இன்னைக்கு சொல்றாரு. நீ எருமை மாடு என யாரோ கூற அவர் தன்னை நான் எருமை என்றே நினைத்தார். ஒரு சன்னியாசி அந்த பக்கமா போயிட்டு இருந்தாராம். ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து இருந்தாராம். நீ எருமை மாடுன்னு சொல்லிட்டாராம் அவரு. உடனே அவரும் எருமை மாடுன்னே நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்ப வந்து அந்த மறுநாள் வந்து அவரு வெளியே வான்னு சொன்னதுக்கு, நான் தான் எரும மாடாச்சே, இந்த வாயிற்படி வழியா நான் எப்படி வர முடியும், அந்த வாயிற்படி சின்னதா இருக்குது, நான் எரும மாடி எப்படி வெளியே வர முடியும்னு சொல்லிட்டாராம். அப்ப எதை சொல்றோமோ அதுவாவே நம்ம ஆயிடுவோம், உண்மையில் எருமை போலவே ஆகிவிட்டார் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் நாம. அப்ப எரும மாடு அவர் என்ன நினைச்சிட்டாரு, தன்னை எரும மாடுன்னே நினைச்சுக்கிட்டாரு. அப்ப திரும்ப அந்த சன்னியாசி வந்து வெளியே வான்னு சொன்னதுக்கு அவர் வந்து என்னால எப்படி வர முடியும், கதவு சின்னதா இருக்கு, நான் தான் எரும மாடாச்சேன்னு சொல்லிட்டாராம். அப்ப பாருங்க, நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாவே ஆயிடுவோம், வேற எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இது ஏதோ உண்மையான எடுத்துக்காட்டு இல்லை, இது உண்மையாலாம் நடக்கல. பாபா சொல்றாரு, எப்போதும் உண்மை விஷயத்தை வைத்துத்தான் எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இது உண்மை விஷயத்த வச்சு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உண்மையான விஷயம் என்னன்னா, நான் தான் லட்சுமி நாராயணன், நான் தான் தேவதை, நான் தான் தேவதைன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு.
அந்த மாதிரி ஆகி போயிருக்கிறாங்க. அந்த உண்மை விஷயத்த வச்சு தான் இந்த எடுத்துக்காட்டே கொடுக்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த எரும மாடு விஷயம் உண்மையா நடக்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதுவே பக்தி மார்க்கத்தில் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பாபா சொல்றாரு, இப்ப நமக்கு பாபா என்னெல்லாம் புரிய வைக்கிறாரோ அதுதான் பக்தி மார்க்கத்துல நம்ம எல்லா பண்டிகையுமே கொண்டாடப்படுறது. தசரா, 10 தலை ராவணனை எரிக்கிறது, சிவசக்திகள் வர்றது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய எடுத்துக்காட்டு தான். இப்ப பாபா இப்ப என்னென்னலாம் நம்மள ட்ரையல் பண்ணி நம்மளை ரெடி பண்ணி நம்மளுக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாம் வெளிக்கொண்டு வராரு. நம்மளுடைய அவகுணங்கள் எல்லாம் அந்த 10 தலை ராவணனை, அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வெல்ல வைக்கிறாரு அஷ்ட சக்திகள் மூலமா. அதனுடைய பண்டிகையை தான் நம்ம தசராவை கொண்டாடுறோம். இதெல்லாமே பாபா சொல்ற எடுத்துக்காட்டுகளை தான் பண்டிகைகளா பக்தி மார்க்கத்துல கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எத்தனை மேளா திருவிழாக்கள் நடக்கின்றன பக்தியில, பாருங்க எவ்வளவு மேளா திருவிழாக்கள் நடக்குது. இந்த நேரத்தில் எது நடக்கிறதோ அவைகள் பண்டிகைகள் ஆகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த நீங்க சங்கம் யுகத்துல நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அதுதான் அங்க பண்டிகையா கொண்டாடுறாங்க. இங்க நீங்க ராக்கி கட்டிக்கிறீங்க, அவங்க ரக்ஷா பந்தன் கொண்டாடுறாங்க. பாபாவிட்ட சக்திகள் வாங்கி சிவசக்தியா மாறுறீங்க, அங்க அவங்க தசரா பண்டிகையா கொண்டாடுறாங்க. இங்க என்னென்னலாம் நம்ம கொண்டாடுறோமோ அதே தான் வந்து அவங்க அங்க பண்டிகைகளா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இங்கு எவ்வளவு தூய்மையாகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மேலா திருவிழாக்களில் எவ்வளவு அழுக்காகின்றனர். நீங்க எவ்வளவு இங்க தூய்மையாயிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க பாபா நினைச்சு நினைச்சு தூய்மையாகிறீங்க. ஆனா அங்க அவங்க மேலா திருவிழால எல்லாம் என்ன ஆயிடுறாங்க, போய் போய் அழுக்காகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்தின் மீது மண்ணை தேய்க்கின்றனர். இந்த மாதிரி மேலால எல்லாம் போயிட்டு அவங்க சரீரத்துல மண்ணை வாரி பூசிக்கிறாங்களாம். அப்ப பாவம் நீங்கிறோன்ட்டு அது வேற ஒரு இது கண்மூடித்தனமான நம்பிக்கை. பாவம் நீங்கி போகும் என நினைக்கின்றனர். பாபாவே, பிரம்மா பாபாவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாராம். இவை அனைத்தையும் செய்திருக்கின்றாராம். பிரம்மா பாபாவே பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சிருக்கிறாராம். போயிட்டு மேலால மண்ணை வாரி தேய்ச்சிக்கிட்டு பாவம் போயிடும்னு நினைச்சிருக்காங்களாம். நாசிக்ல கூட தண்ணீர் மிகவும் அழுக்காக இருக்கிறது. நாசிக்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க கூட தண்ணீர் வந்து ரொம்ப அழுக்கா இருக்குது. அங்க சென்று மண்ணை தேய்க்கின்றனர். பாவம் அழிந்து போகும் என நினைக்கின்றனர். அந்த அழுக்கான தண்ணீர்ல போயிட்டு வாரி மேல தேய்ச்சிக்கிறாங்களாம், பாவம் போயிடும்ட்டு. இது எல்லாமே கண்மூடித்தனமான நம்பிக்கை. பிறகு அந்த மண்ணை அகற்றி சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வருகின்றனர். அதுக்கப்புறம் அந்த மண்ணை அகற்றுறதுக்காக தண்ணீர் எடுத்து வராங்களாம். வெளிநாட்டில் யாராவது பெரிய மகாராஜா சென்றார்கள் என்றால் கங்கை தண்ணீரின் குடத்தை கூடவே எடுத்து செல்கின்றனர். இங்கிருந்து கங்கை தண்ணீரோட குடத்தை எடுத்துட்டு போறாங்களாம் வெளிநாட்டுக்கு. ஸ்டீமரில் அதே தண்ணீரை குடித்தனர். கப்பல்ல போகும்போது கூட அந்த கங்கை தண்ணீரை குடிச்சிட்டே போனாங்களாம். முன்பு விமானம், கார் போன்றவைகள் எல்லாம் இல்லை. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அந்த அளவுக்கு ஹெலிகாப்டர், கார் எல்லாம் கிடையாது. 100-150 வருடங்களில் தான் இதெல்லாம் உருவாயிடுச்சு. பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகுதான் இந்த சயின்ஸ் ரொம்பவுமே வளர்ந்து போயிருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. என்னென்ன உருவாகி விட்டது சொல்றாரு பாபா. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த விஞ்ஞானம் பயன்படுத்தி, ஏன் இதெல்லாம் உருவாயிட்டு இருக்குன்னா சொர்க்கம் வரப்போகுது. சொர்க்கத்தினோட ஆரம்பத்துல இந்த சயின்ஸ் வந்து நிறைய பயன்பட போகுது. அதன் மூலமா தான் மாளிகையெல்லாம் கட்ட போறீங்க. அதனாலதான் சயின்ஸ் இவ்வளவு உருவாயிட்டு இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே மாளிகை போன்றவற்றை அமைப்பதில் தாமதம் ஆகாது. சொர்க்கத்துல மாளிகை அன்னைக்கு கூட சொன்னார் இல்லையா, மாளிகை கட்டுறதுக்கெல்லாம் நிமிஷத்துல காட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானம் அங்க வளர்ச்சி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது உங்களுடைய புத்தி ஃபாரஸ் புத்தியாக இருப்பதால் அனைத்து வேலைகளும் எளிதாகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப இரும்பு வந்து தங்கமாக்கும் கல் மாதிரி நம்ம புத்தி மாறிடுச்சு ஃபாரஸ் புத்தி ஆயிட்டதுனால எல்லா வேலையும் ஈஸி ஆயிடுது சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி இங்கே மண்ணினுடைய செங்கல் உருவாக்கப்படுகிறதோ அங்கே தங்கத்தாலானதாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க வந்து மண்ணு மூலமா தானே வீடு கட்டுறாங்க. அங்க வந்து எல்லாமே தங்கம் மூலமா கட்டுவாங்க. செங்கல்லே தங்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை பற்றி மாயா மச்சந்திரன் விளையாட்டு காண்பிக்கின்றனர். ஒரு கதை கூட இருக்கு, மாயா மச்சந்திரன் விளையாட்டுன்னு ஒரு கதை கூட காமிச்சிருக்காங்க சொல்றாரு. அவர்கள் காண்பிப்பதற்காக உருவாக்கின்றார்கள். உண்மையில் சொர்க்கத்தில் தங்க செங்கல் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க காட்டுறது சும்மா ஒரு கதை மாதிரி, ஆனா உண்மையிலே சொர்க்கத்துல தங்க செங்கல் இருக்குது சொல்றாரு. அதை கோல்டன் ஏஜ் என அழைக்கின்றோம். இதை அயன் ஏஜ் என்கின்றோம். சொர்க்கத்தை அனைவரும் நினைக்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்களே, யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, வைகுண்ட பதவி அடைஞ்சான்ட்டு. சொர்க்க வாசல் திறக்கிறோன்னா எல்லாரும் ஓடுறாங்க இல்லையா, சொர்க்கத்தை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர்களுடைய சித்திரம் கூட இருக்கிறது. சொர்க்கத்துல வாழ்ந்தவங்களுடைய சித்திரம், லட்சுமி நாராயணனோட சித்திரம் கூட இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆதி சனாதன தர்மம் என்றும் கூறுகிறார்கள் சொல்றாங்களா. ஆதி சனாதன தர்மம், சனாதன தர்மம் சொல்லுவாங்க. பிறகு இந்து தர்மம் என கூறிவிடுகின்றனர். அப்புறம் தேவதைகளுக்கு பதிலாக இந்து என கூறிக்கொள்கின்றனர். ஏன்னா தேவதைன்னு சொல்லிக்க முடியாது இல்லையா, விகாரிகளை போய் எப்படி தேவதைகள்
குழந்தைகள்னு சொல்ல முடியும். அதனால ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் எங்கு சென்றாலும் இதை புரிய வைக்கிறீர்கள். நீங்களும் போய் சொல்றீங்க. ஏனென்றால் நீங்கள் தூதுவர்கள், நீங்கள்லாம் இறை தூதுவர்கள், செய்தியை கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்க மூலமா தான் பாபா உங்களை தேர்ந்தெடுத்து இந்த செய்தியை சொல்ல வைக்கிறாரு. பாபாவின் அறிமுகத்தை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். பாபா சொல்றார், பாபா குழந்தைகள் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாருமே நீங்க போய் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். எதுவுமே சொல்லலைன்னா கூட நம்மளாம் ஆத்மாக்கள், நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா சிவன் அல்லாஹ், அவர்தான் அல்லாஹ், ஜெகோவா, எல்லா தர்மத்திலையும் வெவ்வேறு பேரை சொல்லி கூப்பிடுற கடவுள் ஒருத்தர் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி கூட பாடுறோம் இல்லையா? பாபா சொல்றாரு, இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க. நீங்க போய் எல்லாருக்குமே அறிமுகம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் என்பதை சிலர் உடனே புரிந்து கொள்வார்கள். நீங்க போய் சொன்னீங்கன்னா நிறைய பேரு ஆமா கரெக்டா தான் சொல்றீங்க, பிரம்மா குமாரிகள் சொல்றதெல்லாம் உண்மைதான்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 2 தந்தை உண்மையில் இருக்கிறார்கள். உண்மையில 2 தந்தை, சரீரத்திற்கான தந்தை, இன்னொருத்தவர் ஆத்மாவினுடைய தந்தை. சிலர் பரமாத்மா சர்வவியாபி என்கிறார்கள். சிலர் சொல்லிடுறாங்க கடவுள் எங்க இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், நாயிலும் இருக்கிறார், பூனையிலும் இருக்கிறார்னு சொல்லிடுறாங்க. பாபா சொல்றாரு, ஒருவரிடம் எல்லைக்குட்பட்ட சொத்து கிடைக்கிறது. பாருங்க, நம்மளுடைய சாதாரண சரீரத்தினுடைய தந்தை கிட்ட இந்த எல்லைக்குட்பட்ட சொத்து கிடைக்கும். அந்த வீடு வாசல்லாம் அப்பாவுடைய சொத்து நமக்கு தான். ஆனா பரலோகிய தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. 21 பிறவிக்கு எல்லையற்ற சொத்து நம்ம பகவான் பரலோகிக தந்தைகிட்ட இருந்து இப்ப கிடைச்சிட்டு இருக்குன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞானம் கேட்கறது மூலமாவே நமக்கு 21 பிறவிக்கு சொத்து கிடைக்குது. இப்ப நம்ம உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபா சேவையில பயன்படுத்தும் போது அங்க 21 பிறவிக்கு பாபா நமக்கு சொத்து கொடுக்குறாரு. இந்த ஞானம் கூட இப்போது இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே இந்த ஞானமே இருக்காது. சத்தியுகத்துல இந்த ஞானம் கூட இருக்காது. தேவதைகளுக்கு ஞானமே கிடையாது. அவங்களுக்கு ஆத்மா அவ்வளவுதான் தெரியும். இந்த ஆத்மா அந்த உடல்ல நடிக்கிறோம், அடுத்து 150 வருடம் கழிச்சு இந்த உடலை விட்டு அடுத்த உடல் போவோம். அந்த இது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 வருஷம் நம்ம சுத்தி வந்து திருமணம் இந்த மாதிரி ஆயிடுவோம். அந்த ஞானம்லாம் தேவதைகளுக்கு இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. சங்கம யுகத்தில் சொத்து கிடைக்கிறது. ஆனா நமக்கு உண்மையிலே இந்த எல்லையற்ற சொத்து சங்கம யுகத்துல, கலியுகத்துல கடைசியில வந்து பகவானே நம்மளை சந்திக்கிறாரு. ஆத்மா பரமாத்மா சங்கமிக்கிற நேரத்துல நமக்கு இந்த எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அதை 21 தலைமுறைக்கு பல பிறவியாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கிடைக்கிற சொத்தை நீங்க என்ன பண்றீங்க, 21 தலைமுறைக்கு அனுபவிக்கிறீங்க, பல பிறவிகள் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் முழு உலகிற்கும் எஜமானன் ஆகின்றீர்கள். இப்ப நீங்க முழு உலகத்துக்கே எஜமானன் ஆகுறீங்கன்னு சொல்றாரு. இது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்போதுதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுது சொல்றாரு பாபா. யார் உறுதியான நிச்சய புத்தியுடையவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த சந்தேகமும் எழுவதற்கான விஷயமே இல்லை. யாருக்கு நான் ஆத்மாதான், நான் பாபாவை தேடனதான், நான் கடவுளை தேடினேன், அவரு தான் இவரு, அவர் கிடைச்சிட்டாரு, அவரு தான் இப்ப என் கூட பேசிட்டு இருக்காரு, அவரோட முறையிலே தான் நான் படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யார் உறுதியான நிச்சய புத்தியுடையவரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. இது கரெக்டு தானா, இது கடவுள் தான் பேசுறாரா, ஏதோ இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே இதெல்லாம் உண்மைதானா, இந்த பாயிண்ட்ல எனக்கு சந்தேகம் வருது அப்படின்லாம் யாருமே எந்த சந்தேகமும் எழுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி யார் உறுதியான நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளோ சந்தேகம் எழுதுறதுக்கான விஷயமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற அப்பாவிடம் எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. பாபா சொல்றாரு, இப்ப கடவுளே வந்துட்டார், அவர் எல்லையற்ற அப்பா நமக்கு. அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற சொத்துன்னா நம்ம எடுக்க போற பல ஜென்மங்களுக்கு சொத்து இப்ப கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சேர்த்துட்டு போறது நம்ம பிராப்தி தான். நமக்கு நம்ம என்ன உருவாக்குறோமோ அதான் பிரம்மா வந்து தலைவிதியில எழுதிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரம்மா என் தலையில என்ன எழுதினாரோ தெரியல இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பிரம்மா எழுதல, நம்மளே தான் எழுதிக்கிறோம். இப்ப நம்ம பிரம்மாவுடைய குடும்பத்துல பிராமணரா ஆயிருக்கிறோம். பிராமணர்கள் அவங்கவுங்க தலைவிதியை இப்ப நம்மளே எழுதிக்கணும். நேற்று சொன்னார்ல, நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சங்கல்பம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எது வேஸ்ட் பண்ணாலும் சுவாசம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு. அப்ப தலைவிதியை நம்மளே தான் எழுதிக்கிறோம். நேரத்தை வேஸ்ட் பண்ணா நம்ம தலைவிதி, நம்மளே நேரத்தை வேஸ்ட் பண்றோம், நம்மளே சுவாசத்தை வேஸ்ட் பண்றோம், நம்ம தலைவிதியை நம்மளே எழுதிக்கிறோம். அப்புறம் பிரம்மாவை நம்ம என்ன குறை சொல்றது? நம்ம தான் பிரம்மாவுடைய குழந்தைகளா இருந்து நம்ம தலைவிதியை இந்த நேரத்துல நம்மளே எழுதிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு கடவுளை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆஸ்தி எடுத்துக்கிட்டு போக போறோம். எந்த அளவுக்கு முரளி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆஸ்தி அத்தனை பிறவிகளுக்கு சேர்த்து எடுத்துட்டு போக போறோம். இப்பதான் சிவனே படி அளக்குறாரு. அந்த படி அளக்குற ஞானத்தை நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். இது கேட்கறது கூட அவ்வளோ ஒரு
பாக்கியம் பண்ணியிருந்தாதான் இந்த மகா வாக்கியத்தை நம்மளால கேட்க முடியும். கடவுளோட மகா வாக்கியம் பாபா சொல்றாரு. இப்ப எல்லையற்ற சொத்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சிவ தந்தை வருகிறார் என்றால் நிச்சயம் சொத்து கொடுப்பார் இல்லையா? சிவன் படி அளக்கிறார் சொல்லுவார்கள், ஒரு ஈ எறும்புக்கு கூட படி அளக்கிறாருன்ட்டு. அவர் வராருன்னா கண்டிப்பா சொத்து கொடுப்பார் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் இந்த பேட்ச் மிகவும் நன்றாக இருக்கிறது என பாபா கூறுகின்றார். பாபா கொடுத்த சொத்தே பாருங்க, அந்த பேட்ச் தான். இந்த பேட்ச் எவ்வளவு நன்றாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இது நிச்சயமாக இருக்கட்டும், இது கண்டிப்பா இருக்கட்டும், எப்ப போனாலும் மாட்டிக்கிட்டு போங்கன்றார் பாபா. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வீடு வீடாக செய்தியை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யாரும் உங்க பேச்சை கேட்கலனாலும் சரி, கேட்டாலும் சரி, நீங்க வீடு வீடா போய் செய்தி கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விநாசம் வந்தால் பகவான் வந்து விட்டார் என புரிந்து கொள்வார்கள். இப்ப கேட்காதவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடைசியா விநாசம் நடக்கும்போது ஆமா இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், கடவுள் வந்துட்டாருன்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் பிரத்யட்சமாவாரு. யார் மூலமா பிரத்யட்சமாவாரு? கடவுளுடைய குழந்தைகள் மூலமா பிரத்யட்சமாவாரு. கடவுளே உலகத்துக்கு வந்து இவ்வளோ காரியம் 100 வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம தெரியாம தூங்கிட்டோமேன்ட்டு அப்பதான் கும்பகர்ணர்கள்லாம் எழுந்திருப்பாங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு யாருக்கெல்லாம் நீங்கள் செய்தியை கொடுத்தீர்களோ அவர்கள் இந்த வெண்ணிற ஆடை அணிந்த ஃபரிஸ்தாக்கள் யார் என நினைவு செய்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசி டைம்ல, விநாசம் டைம்ல நம்ம எல்லாம் பாபா பக்கத்துல ஃபரிஸ்தா மாதிரி நின்றுட்டு இருப்போம். அப்போ வந்து எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது நீங்க யாருக்கெல்லாம் இப்ப செய்தி கொடுத்தீங்களோ, உங்களை மதிக்காம திட்டிலாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓ இந்த வன்னிற ஆடை அணிந்த ஃபரிஸ்தாக்கள் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, அப்ப சொல்லும் போது நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லி நினைவு செய்வார்கள் சொல்லி பாபா சொல்றார். சூட்சும வதனத்தில் கூட நீங்கள் ஃபரிஸ்தாக்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? இப்ப கூட நம்ம சூட்சும வதனத்துல போனா ஏராளமான ஃபரிஸ்தாக்கள் கண்ணுக்கு தெரியும், மனக்கண்ணுல பாக்குற மாதிரி நமக்கு தெரியும். நீங்க பாக்குறீங்க இல்லையா, மம்மா பாபா யோகா பலத்தால் ஃபரிஸ்தா ஆகி இருக்கிறார்கள் என உங்களுக்கு தெரியும். அப்ப யோகா பண்ணாதான் அந்த மாதிரி ஆக முடியும். நம்ம இந்த சூட்சும உடல், இந்த ஸ்தூல உடல்ல எலும்பு சதையால் ஆயிருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு உடல் இருக்கும் எல்லாருக்குமே. மரணத்திற்கு பின் அந்த உடல்ல தான் எல்லாரும் போவாங்க வெளியில. அது சில பேருக்கு கருப்பா இருக்கும், சில பேருக்கு வெள்ளையா இருக்கும். யார் பாவம் செஞ்சவங்களுடைய அந்த சூட்சும உடல் வந்து கருப்பா இருக்கும். அந்த பாவம்லாம் உடம்புல இருந்து நீக்கிட்டு பாபா நினைவுல தூய்மை ஆயிட்டாங்கன்னா அவங்க உடல் வந்து வெள்ளையா இருக்கும், ஃபரிஸ்தா உடல் மாதிரி இருக்கும். மம்மா பாபா அந்த மாதிரி யோக பலத்தினால வெண்மையான உடல்ல ஃபரிஸ்தாவா ஆகியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் நாமும் மாறலாம். பாபா சொல்றாரு, அப்ப மம்மா பாபா மாறினாங்க இல்லையா, அப்ப நாமும் மாறலாம் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து விஷயங்களையும் பாபா இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப எல்லா விஷயத்தையும் பிரம்மா பாபா உடல்ல கடவுளே பிரவேசமாகி உங்களுக்கு சொல்றாரு சொல்லி பாபா சொல்றாரு. நேரடியாக ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப நேரடியா கடவுளே வந்து உங்களுக்கு நாலேஜ், அதாவது புத்தி கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு, ஞானத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இம்மா நாள் நம்ம யார் சொன்னதையோ கேட்டு மனம் போன வழியில போய் நம்ம புத்தியே இல்லாதவங்களா ஆயிட்டோம். இப்ப பாபா வந்து ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. பாபாவிடம் உள்ள ஞானம் குழந்தைகளாகி உங்களுக்கும் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாட்ட என்னென்னலாம் ஞானம், உலக ஞானம், சிருஷ்டி சக்கரத்தினோட ஞானம் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இப்ப உங்களுக்குள்ளும் வந்துருச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலே செல்லும் போது ஞானத்தின் பாகம் முடிவடைந்து விடுகிறது. அப்புறம் நம்ம இந்த உடலை விட்டு ஃபரிஸ்தாவாகி பாபாட்ட போயிட்டோம்னா இந்த ஞானத்தினுடைய பாகம், இந்த படிப்பு முடிவடைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் நம்ம படிக்கிறது தான் படிப்பு, ஞானம். நம்ம இந்த உடலை விட்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான், அந்த படிப்பினுடைய பாகம், ஞானத்தினுடைய பாகம் முடிவடைஞ்சிரும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு கிடைக்கக்கூடிய பாகம் சுகத்தினுடைய பாகம். அதுக்கப்புறம் நீங்க போய் சொர்க்கத்துல பிறந்துருவீங்க. ஞானத்தின் அனுசாரம், உங்க முயற்சியின் அனுசாரம் உங்களுக்கு பதவி கிடைக்கும், சுகமா வாழ்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானம் மறந்து விடுகிறது. ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு இந்த ஞானமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் எங்கே சென்றாலும் தூதுவருடைய அடையாளம் இந்த பேட்ச் நிச்சயம் அணிந்திருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க இறை தூதுவர்கள், இந்த பேட்சை கண்டிப்பா மாட்டியிருக்கணும். யாராவது சிரித்தாலும் எதற்காக சிரிப்பார்கள்? நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்கிறீர்கள். யாராவது சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டோம், எதற்காக சிரிப்பாங்க? நீங்க உண்மையான விஷயத்தை தானே சொல்றீங்க, நீங்க எதுக்கு அதெல்லாம் பார்த்து கவலைப்படுறீங்கன்னு சொல்றாரு பாபா. இவர் எல்லையற்ற தந்தை. அவருடைய பெயர் சிவபாபா. அவர் கல்யாணக்காரி. சிவன்னாலே கல்யாணக்காரி. அவர் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதுவே புருஷோத்தம சங்கமேகம். அனைத்து ஞானமும் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது, பின் ஏன் மறக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். இந்த விஷயத்த சொல்லி புரிய வைங்க. அவர் நம்மளுடைய தந்தை, அவர் பேரே சிவன், கல்யாணக்காரி. அவர் நமக்கு துக்கம்லாம் கொடுக்க மாட்டாரு, அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு. இது வந்து புருஷோத்தம ஆத்மா உத்தமமாகிறது கூடிய சங்கமேகம். எல்லா ஞானமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அப்புறம் ஏன் மறக்கறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. மிகவும் எளிதான விஷயம். போகும்போதும் வரும்போதும் அப்பா மற்றும் ஆசியை நினையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப ஈஸி, என்ன நினைக்கணும் அவ்வளவுதான்.
சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வந்து முரளியை கேட்டு செல்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு கூறவும் வேண்டும். முரளி வந்து கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது, மதுபன்ல உட்காந்து கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது, எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பிராமணியே முரளி வகுப்பு எடுக்க வேண்டும் என்பது இல்லை. ஒரு யார் சிஸ்டரோ அவங்க மட்டும் முரளி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் எடுக்கலாம்னு சொல்றாரு பாபா. பிராமணியை தனக்கு சமமாக மாற்றி தயார் செய்ய வேண்டும். நிறைய சமர்ப்பண சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் உங்களுக்கு சமமா மாற்றி தயார் பண்ணுங்க. நீங்க ஒருத்தவங்களே கிளாஸ் எடுக்காதீங்கன்றாரு. அப்போதுதான் பலருக்கு நன்மை செய்ய முடியும். நீங்க மட்டுமே சொல்லிட்டு இருப்பீங்களா, நிறைய பேர் தயார் பண்ணீங்கன்னா தான் நிறைய பேர் உருவாகுவாங்க. அவங்கவுங்க போய் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரையும் கிளாஸ் எடுக்க வைங்கன்றாரு. ஒரு பிராமணி எங்காவது சென்றால் மற்றவர் ஏன் சென்றது நடத்த முடியாது, நடத்தக்கூடாது சொல்லி கேட்குறாரு. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது வேலை வந்துருச்சு, எங்கேயா போயிட்டாங்கன்னா சென்டர் எடுத்து நடத்த அளவுக்கு தயார் பண்ணுங்கன்றாரு பாபா. தாரணை செய்யவில்லையா என்ன, அப்ப இவ்வளவு நாள் என்னதான் படிச்சீங்க, தாரணை செய்யவில்லையா சொல்லி கேட்கிறாரு. மாணவர்களுக்கு படிக்க வைக்கவும் ஆர்வம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களாம் இறை மாணவர்கள், நீங்க படிக்கவும் செய்யணும், மற்றவங்களை படிக்க வைக்கவும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முரளி மிகவும் எளிதானது. முரளி ரொம்ப ஈஸி, அது யாருனாலும் எடுக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட எடுக்கலாம்னு சொல்றாரு. யார் வேண்டுமானாலும் தாரணை செய்து வகுப்பு எடுக்கலாம் சொல்லி சொல்றாரு. இங்கேயோ தந்தை அமர்ந்திருக்கிறார், எந்த விஷயத்திலும் சந்தேகம் ஏற்படக்கூடாது என தந்தை கூறுகின்றார். இங்க கடவுளே உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களுக்கு எந்த விஷயத்திலும் சந்தேகமே வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஒரு தந்தை தான் அனைத்தையும் அறிந்திருக்கிறார், ஒரே ஒரு குறிக்கோள் தான், இதில் கேட்பதற்கு எந்த கேள்வியுமே இல்லை. இதுல என்ன உங்களுக்கு கேள்வி, என்ன உங்களுக்கு சந்தேகம், ஒரே ஒரு குறிக்கோள் தான், மனிதன்ல இருந்து தேவதை ஆகணும். காலையில் கூட அமர்ந்து குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்க உதவி செய்கிறேன். பாபா காலையில கூட குழந்தைகளை எழுப்பி விடுறாராம், வந்து நினைவு யாத்திரையில இருக்க வைக்கிறதுக்காக உதவி செய்யறாராம் பாபா. அனைத்து எல்லையற்ற குழந்தைகளும் நினைவு செய்கின்றனர். என்ன பாருங்க, எவ்வளவு குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாரு பாபா. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நினைவின் உதவியால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும். நீங்க என்ன நினைச்சு நீங்க இருக்கிற இடத்த தூய்மை பண்றீங்க, உங்களை மாதிரி எல்லாருமே தூய்மை பண்றாங்க இல்லையா, அப்ப முழு உலகமே தூய்மை ஆயிடும். உங்களுடைய அந்த யோகா வைப்ரேஷன்ஸ் பரவுது இல்லையா, தூய்மையான ஆத்மா என்னிடம் தூய்மையின் அதிர்வலைகள் பரவுதுன்னா இந்த முழு உலகமே தூய்மை ஆயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் தான் நீங்கள் விரல் கொடுக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஒத்துழைப்பு தான் பாபா கேட்கிறாரு, வேற என்ன கேட்கிறாரு பாபா, பெரிய தொடப்பம் எடுத்துன்னு வாங்க பெருக்கலாம் நான் சொல்றாரு, அதெல்லாம் சொல்றது இல்ல பாபா. பாபா வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, நீங்க மாறுங்க, நீங்க தூய்மையா இருங்க, 5 விகாரத்துல இருந்து வெளியே வாங்க, தூய்மையினுடைய உதவி செய்யுங்க, ஒரு விரல் கொடுங்க. அந்த கிருஷ்ணருடைய சேர்ந்து கோபியர்கள்லாம் சுண்டி விரல் கொடுத்து அந்த கோவர்த்தன மலையை தூக்குவாங்க இல்லையா, அது இதனுடைய ஞாபகார்த்தம் தான். இப்ப சிவபாபா வந்துட்டாரு, ஒரு விரல் கேட்கறாரு நம்ம கிட்ட இருந்து, அதை கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, தூய்மையா இருந்து பாபாவோட நினைவுல வைப்ரேஷன்ஸா பரப்பணும். நம்ம எங்க இருக்கிறோமோ அதை செஞ்சாலே போதும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகையும் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் அல்லவா, பாபா சொல்றாரு பாருங்க, முழு உலகமும் பரிசுத்தமா ஆகணும், அப்பதானே சொர்க்கம் வரும், அப்பதானே அங்க போய் தேவதையா வாழ முடியும். அதனால சொல்றார் பாபா. ஆகையால் பாபா அனைத்து குழந்தைகளையும் கவனிக்கின்றார் அல்லவா. பாபா ஒரு குழந்தையும் விடுறது இல்லையா, எல்லாரையும் பாக்குறாரு. அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள், மற்றவங்க எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அனைவரின் கவனத்தையும் இழுக்கின்றார். இப்ப கடவுளே வந்து எல்லாருடைய அட்டென்ஷனையும் இழுக்கிறாரு. தந்தை எல்லையற்றதில் தான் அமர்ந்திருக்கின்றார். தந்தை பாருங்க எல்லையற்றத்துல இருக்கிறாரு, சாந்தி தாமத்துல இருக்கிறாரு. நான் முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்ப நான் முழு உலகையும் மாற்றணும் இல்லையா, சத்தியுகமா மாற்றணும், அதுக்காக இங்க இருந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. யாரிடம் முழுமையாக யோக பலம் இருக்கிறதோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முழுமையா யாருக்கிட்ட யோக சக்தி இருக்குதோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க, அந்த முரளியை நல்லா தாரணை செய்வாங்கன்றாரு பாபா. இப்போது நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா அவரை எப்படி நினைக்கணும், ஆத்மான்னு உணர்ந்து எப்படி அவரை நினைக்கணும், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதன் மூலம் உலகில் அமைதி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்ப இதன் மூலம்தான் உலகமே அமைதி அடையுது, வேற எது மூலமாவும் அமைதி அடையாது இல்லையா. 5 விகாரம் வந்து எல்லாரையும் ஒருத்தவங்க அடிச்சுன்னு மாண்டுன்னு சாவறதுக்கு தான் ரெடி பண்ணிச்சு அந்த 5 விகாரமும். கோபம் வந்தாலே என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப கோவப்படுறதுனாலதான் உலகமே இப்ப அழிஞ்சிட்டு இருக்குது இல்லையா. இப்ப பாபா மூலமா உலகில அமைதி ஏற்படுறது சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் கூட நினைவில் இருக்கும்போது உதவி கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு.
குழந்தைகள் கூட உதவி நினைவு பாபா நினைவுல இருக்கும்போது தான் உதவி கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. உதவியாளராக குழந்தைகள் கூட வேண்டும் அல்லவா? இப்ப எல்லாருமே நீங்க எல்லாருமே எனக்கு உதவியாளரா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. இறை தொண்டர்கள் நிச்சய புத்தி உடையவர்கள் தான் நினைப்பார்கள். உங்களுடைய முதல் பாடம் தூய்மையாக்குவது தான் சொல்லி பாபா சொல்றாரு. யார் நிச்சய புத்தி உடையவர்களோ அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய முதல் பாடம் கூட தூய்மையாக்குவது தான் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையுடன் குழந்தைகளாகிய நீங்களும் கருவியாகி இருக்கிறீர்கள். ஓ பத்தித பாவனா வாருங்கள் என தந்தை அழைக்கின்றார்கள். இப்போது அவர் தனியாக என்ன செய்வார்? உதவி செய்பவர்கள் வேண்டுமல்லவா? நாம் உலகத்தை தூய்மையாக்கி பிறகு முழு உலகிலும் ஆட்சி செய்வோம் என உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இது போன்று புத்தியில் நிச்சயம் ஏற்படும் போதுதான் போதை அதிகரிக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சய புத்தியோட இருக்கும்போது தான் நமக்கு போதையே வரும்னு சொல்றாரு. நாம் பாபாவின் ஸ்ரீமத்தினால் தன்னுடைய யோக பலத்தினால் தனக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் அறிகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த போதை அதிகரிக்க வேண்டும். இது ஆன்மீக விஷயம். ஒவ்வொரு கல்பமும் பாபா இந்த ஆன்மீக பலத்தால் நம்மை விஸ்வத்திற்கே எஜமானன் ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சிவத்தந்தையே வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது தலையில் நினைவு யாத்திரையை பற்றிய கவலை இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன கவலை இருக்குன்னா, பாபா நினைக்கணும், முயற்சி செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். தொழில் துறைகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நினைவு யாத்திரை இருக்கட்டும் சொல்லி சொல்றாரு. எங்கேயாவது வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, என்னை நினைச்சுக்கிட்டே வேலை பாருங்கன்னு சொல்றாரு. சதா ஆரோக்கியம் அடைவதற்காக பாபா கட்டாயப்படுத்தி வருமானம் அடைய வைக்கின்றார். பாபா எதுக்காக? நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாரு. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் உங்களை நான் கட்டாயப்படுத்துறேன், என்ன நினைங்க குழந்தைகளேன்னு சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நேரத்தில் அனைத்தையும் மறக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்விக்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்ய முடியாதா சொல்லி கேக்குறாரு. துணி தைத்து கொண்டிருந்தாலும் புத்தியோகம் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். என்ன வேலை செஞ்சாலும் பாபாவை நினைங்க, வேற என்ன உங்களுக்கு வேலை சொல்லி சொல்றாரு. அவரை நினைச்சுக்கிட்டே கை வேலை செய்யணும், மிகவும் எளிது சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது என புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு ராஜயோகம் கற்பிக்க வந்துள்ளார். இந்த உலகினுடைய சரித்திரம் பூகோளம் திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. போன கல்பத்திலும் இவ்வாறு நடந்தது, இப்போது மீண்டும் சுழன்று கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த சுழற்சியினுடைய ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கின்றார். இது எல்லாமே பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் டிராமாவில் பாகம் கிடைத்திருக்கிறது, அதை நடித்து கொண்டே இருக்கின்றோம். இப்ப அவங்கவுங்க நடிப்பு அவங்கவுங்க நடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானம் ஆகலாம் என குழந்தைகள் வழிகாட்டப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு இந்த சரீரம் கூட விடுபட்டு விடும். அப்ப நினைவு செஞ்சு இந்த சரீரத்தை கூட விட்டுருவீங்க. நாம் ஆத்மா சதோ பிரதானமாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இப்ப வீட்டுக்கு போனோம்னா எல்லாரும் சதோ பிரதானமாய் தான் போகணும்னு சொல்றாரு. இப்படியே போக முடியாது. பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கே ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொரு உடல் எடுக்க வேண்டும் என கூறுவார்கள். அங்க அவங்க ஆத்மான்னு புரிஞ்சு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க சொல்றாரு. அங்கே துக்கமான விஷயமே எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதுவோ துக்கதாமம். சத்தியுகத்துல துக்கம்ன்ற பேரே இருக்காது. இங்க ஒரே துக்கமா இருக்குது. பழைய உடலாக இருப்பதால் இதை விட்டு விட்டு திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு போவோம் என நினைக்கின்றனர். பாபா சொல்றாரு, தந்தையை நிரந்தரமாக நினைக்க வேண்டும். அந்த நிராகார தந்தை தான் ஞானக்கடல். அவரே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். சாதுக்களை கூட மேம்படுத்துகிறேன் என பாபா கூறுகின்றார். நம்மள மட்டும் இல்ல, பாபா கடைசியில அந்த சாது சன்னியாசிகளை கூட உயர்த்துறான்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் ஒரு பாபாவை நினையுங்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பாபாவிடமிருந்து ஆசி அடைய உரிமை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. உலகில் உள்ள எல்லாருக்குமே உரிமை இருக்குது கடவுள்கிட்ட இருந்து ஆசி அடையிறது. அதான் சிவன் படி அளக்கிறார்னு பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க. ஈ எறும்பு கூட படி அளக்கிறார்ன்ட்டு. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள் மற்றும் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்தால் பாவம் அழிந்து கொண்டே போகும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முரளி கேட்டு பிறகு சொல்ல வேண்டும். படிப்பதுடன் படிக்க வைக்கவும் வேண்டும். கல்யாணக்காரியாக வேண்டும். பேட்ஜ் தூதுவரின் அடையாளமாக இருக்கிறது, இதை சதா அணிந்திருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். பாபாவின் பார்வை எல்லையற்றதாக இருக்கிறது. முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட பாபாவை பின்பற்றி உதவியாளர் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம தாரணை பண்ணணும். வரதானம்,
கர்மம் மற்றும் நினைவின் சமநிலை மூலமாக கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்து கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ இந்த கர்மா பண்ணும்போது பாபா நினைவுல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்ய முடியும்னு சொல்றாரு. அந்த மாதிரி யார் அனுபவம் செய்றாங்களோ அவங்க கர்ம பந்தனத்திலிருந்து ஈஸியா விடுபட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. கர்மத்தின் கூடவே நினைவின் சமநிலை இருக்கும் பொழுது ஒவ்வொரு கர்மத்திலும் தானாகவே வெற்றி பிராப்தி ஆகும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் பாருங்களேன், பாபா கூப்பிட்டீங்கன்னா கை வேலை செய்யறதே தெரியாது, ஈஸியா யாரோ செஞ்சுட்டு போன மாதிரி இருக்கும். அப்ப வந்து ரொம்ப உங்களுக்கு வெற்றி அடைய முடியும். ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகுறதே அந்த கர்மத்துல வரும்போது தான், வேலை செய்யும் போது தான் டென்ஷன் ஆயிடுவோம். அந்த டைம்ல நீங்க பாபாவை கூப்பிட்டு யோகியா கர்ம யோகியா இருந்து வேலை செய்யும் போது பாருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வெற்றியின் அனுபவம் ஏற்படும். கர்மயோகி ஆத்மா கர்மத்தின் பந்தனத்திலிருந்து ஒருபோதும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். யாரு பாபா நினைவுல வேலை செய்யறாங்களோ, கர்மயோகியா இருக்கிறாங்களோ, அவங்க எப்பயுமே கர்ம பந்தனத்துல மாட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களை தான் கர்மாதீத் என கூற முடியும். யார் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்மாதீத்னு சொல்ல முடியும்னு சொல்றாரு. அதாவது கர்மா செஞ்சிட்டாலும் அதனுடைய பலனை எதிர்பார்க்க கூடாது. நம்ம மட்டும் பாபா நினைவுல செய்யணும். அப்பதான் கர்மாதீத் ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கர்மங்கள்ல இருந்து விடுபட்டவர்களுக்கு கர்மாதீத் நிலை ஏற்படும் என்பதின் அர்த்தம் கிடையாது. அப்படி கிடையாது. கர்மாவே செய்யாம நம்ம எந்த வேலையும் செய்யாம கர்மத்துல இருந்தே விடுபட்டு சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா கர்மாதீத் நிலை வந்துருச்சு, அப்படி கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கர்மாதீத் நிலை எப்ப வரும்னா கர்மத்திலிருந்து விடுபடக்கூடாது, கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டியிருப்பதிலிருந்து விலகி இருப்பார்கள், அதுதான் கர்மாதீத் நிலைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரியான கர்மயோகி ஆத்மா தன்னுடைய கர்மத்தின் மூலமாக அநேகமானவர்களின் கர்மத்தை கூட மிகவும் உயர்ந்ததாக அமைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் கர்மயோகியா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. அவங்க பாபா நினைவுலயே காரியம் செய்ய செய்ய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் போகும். எல்லாருமே அது மாதிரி மாறிக்கிட்டே வருவாங்கன்னு சொல்றாரு. அநேக மாணவர்களின் கர்மத்தை மிகவும் உயர்ந்ததாக அமைக்கக்கூடியவராக அவங்க இருப்பாங்க. யார் கர்மயோகி ஆத்மாவோ அவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களின் ஒவ்வொரு காரியமும் பொழுதுபோக்காகவே இருக்கும். அவங்க பாருங்க அப்படியே ஜாலியா பாபா நினைவுல டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடின்னு சமையல் பண்ணுவாங்க. அவங்க ஜாலியா எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்க செய்யறது ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கஷ்டத்தின் அனுபவமே ஏற்படாது. அவங்க வேலை செய்யும் போது கர்மயோகியா இருந்து செய்யறதுனால அவங்களுக்கு கஷ்டத்தினுடைய அனுபவமே ஏற்படாது சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானா இன்னைக்கு கொடுத்துட்டாரு. ஸ்லோகன்: பரமாத்மாவின் அன்பு மட்டும்தான் காலத்தின் மணியாகும். பாருங்க, நம்ம பரமாத்மாவுடைய அன்பு தான் காலத்தினுடைய இது என்னது கிளாக்கு, அலாரம், மணி, அதுதான் வந்து நம்மள அமிர்த வேலையில எழுப்புதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள அமிர்த வேலையில எழுப்புறது யார் தெரியுமா? அது பரமாத்மாவனுடைய அன்பு தான் சொல்லி பாபா சொல்றாரு. பரமாத்மாவுடைய அன்பு தான் அந்த குழந்தைகளே வாங்க, நான் வந்துட்டேன், என் கூட பேசுங்க, கொஞ்சமாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களே, வாங்க என் கூட பேசுங்க, நான் உட்கார்ந்துருக்கிறேன்ட்டு அவர் அன்பா நம்மளை கூப்பிடுறாரு. அதுதான் காலத்தின் மணியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் வந்து எல்லாரையும் அமிர்த வேலையில எழுப்புதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.